கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த நாளிலே நியாயாதிபதியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகீமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிற ஒரு நல்ல வார்த்தையை தான் இந்த நாளிலே தியானிக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் தேசத்தில் குடியிருங்க, வேறு யார்கிட்டையுமே அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதீங்க என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ பாருங்களேன், ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற ஒரு தெய்வீக அன்பை, அவர் நமக்கு கொடுக்குற உத்தரவாதத்தை பாருங்கள். நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை நான் முறித்து போடுவதே இல்லை, முறித்து கொள்வதில்லை அப்படிங்கிறார். அப்போது அவர் சொன்னார்னா சொன்னது தான். அதை எந்த சூழ்நிலையிலையும் அவர் மாற்றிக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாகவே இல்லை. தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாலேயே நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணிட்டார். அவரெடுத்த தீர்மானத்தில் அவர் ஒரு காலம் மாற்றிக்கொள்வதே கிடையவே கிடையாது. ஆகவே இன்றைக்கும் அருமையான தெய்வ ஜனமே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பல்வேறு விதங்களிலே நம்மோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிற வசனத்தின் அடிப்படையில் இயல்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஞானஸ்தானத்தில் கூட அவரோடு கூட நாம் உடன்படிக்கை நாம் பண்ணியிருக்கிறோம், அவர் நம்மோடு பண்ணியிருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறாமல் போகவே போகாது. ஆகவே அன்றைக்கு சொன்ன அந்த வாக்கு இன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலைகளை பார்க்கும்போது நடக்குமா என்று ஒரு கேள்வி நமக்குள் எழும்பலாம். ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவருக்குள்ள நாம் நல்ல தீவிரமாக இருந்திருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசின சத்தத்தை கேட்டிருப்போம். அவர் கொடுத்த தரிசனத்தை நாம் பார்த்திருப்போம், உணர்ந்திருப்போம். இப்படி பல்வேறு விதங்களிலே ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டதை, அவர் நம்மை குறித்தான தம்முடைய விருப்பத்தை, சித்தத்தை வெளிப்படுத்தினதை நாம் பல்வேறு விதங்களில் உணர்ந்திருப்போம். காலங்கள் அப்படியே கடந்து போனது, நாட்கள் அப்படியே நகர்ந்து போனது. ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது வாய்ப்பே இல்லை என்றதான ஒரு பதிலை நாம் எடுத்து வைத்திருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை நான் முறித்து போடுவதே இல்லை. ஆகவே நீ வேறொரு இடத்துக்கு போய் வேறொரு உடன்படிக்கை நீ பண்ணாதேங்கிறாரு. ஆகவே வேறொரு தவறான ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவர் உங்களுக்கு குறித்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவார். உங்களோடு அவர் சொன்னதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். உங்களுக்குன்னு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது உங்களுக்கே தான். அதில் மாற்றமே கிடையவே கிடையாது. ஆகவே எந்த சூழ்நிலைகளையும் பார்த்து சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே மனதுக்குள்ளே வைத்து, அவர் எனக்குள்ள வாழ்கிறார், அவர் என்னை கொண்டு செய்வேன் என்று எனக்கு வாக்கு பண்ணின காரியங்கள் நடக்கும், எனக்குன்னு முன்குறிச்சிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அந்தந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும், அது மாறவே மாறாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை குறித்து உறுதியாக இருப்போம். அவர் நம்மேலே வைத்த அன்பு நிமித்தமாக பண்ணின உடன்படிக்கை அவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். தைரியமாக முன் செல்வோம். நமக்குன்னு வைத்திருக்கிற தேசத்தை சுதந்திரிப்போம். நமக்குன்னு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை அறிந்து அதை அடைந்தே தீர்வோம். நம் வாழ்விலே தோல்வி கிடையவே கிடையாது. கர்த்தர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். தைரியமாக இருங்கள். பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே ஆண்டவர் எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு வந்தபோது அவங்களோடு நீங்கள் பண்ணின உடன்படிக்கையை மாற்றிக்கொள்ளவே இல்லைப்பா. அவங்களுடைய வாழ்க்கை கூட முரண்பாடாக இருந்தது. ஆனாலும் கர்த்தாவே, அவங்களோடு நீர் பண்ணின கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றினீங்க, உடன்படிக்கை நிறைவேற்றினீங்க. எங்கள் வாழ்விலும் அதே போல கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள், உடன்படிக்கை அப்படியே நீங்கள் நிறைவேற்றி எங்களை இன்னும் அடுத்த எல்லைக்குள்ளாக, ஆவிக்குள்ளாக எங்களை நடத்துவதற்காக
அதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் புத்துணர்ச்சி உண்டாவதாக, மறுமலர்ச்சி உண்டாவதாக, ஒரு எழுப்புதல் உண்டாவதாக, ஒரு ஆண்டவரை அடுத்த எல்லைக்குள்ள நான் நிச்சயமாக போவேன் என்று தான் விசுவாசத்தில் ஆண்டவரை எழும்புவார்களாக, தூசியை உதறிவிட்டு கர்த்தாவை முன்னோக்கி செல்வார்களாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் எங்கள் வாழ்விலே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.